ஆர்த்தோசைஃபான் பூனை மீசை அப்படிங்கிற பேருடைய இந்த அழகான மூலிகை தாவரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாவரத்தினுடைய தாவரவியல் பெயர் தாங்க ஆர்த்தோசைஃபான் அப்படிங்கிறது. இதை ஆங்கிலத்தில் கேட்ஸ் விஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் எப்படி நம்ம பூனை மீசைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பூக்களினுடைய மகரந்தம் பார்த்தீங்க அப்படின்னா பூனையினுடைய மீசை மாதிரி நீட்டிட்டு இருக்கும், அதனால் அந்த பேர். இது ஒரு அருமையான மருத்துவ குணம் கொண்ட மூலிகைங்க. இதனுடைய அற்புதமான மருத்துவ குணத்தின் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஜனங்கள் ஜாவா டீ அப்படிங்கிற பேரில் இந்த இலைகளை உட்கொண்டுட்டு இருக்காங்க. இதில் நிறையா ஃப்ளேவனாய்ட்ஸ் ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதில் ஒரு முக்கியமான ஃபைட்டோ ஆல்கலாய்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மரினிக் ஆசிட் அப்படிங்கிறது. இது ஒரு டயூரிட்டிக், அதாவது யூரின் போகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு யூரினை போக வைக்கவும், சிறுநீர் கழிக்கிறதுல கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அதிக அளவில் நல்லபடியாக யூரின் போகிறதுக்கும் இது உதவியாக இருக்குதுங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு செல் ரீஜுவனேஷனுக்கு இது உதவியாக இருக்குங்க. பொதுவாக கிட்னி ப்ராப்ளம், பிளாடர் ப்ராப்ளம், உடம்புல அங்கங்கே நீர் கோத்துட்டு வீக்கமாக இருக்கிறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல மருந்தாக பல சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸில் இதை பயன்படுத்துகிறாங்க. யூபட்டோரின், குவர்செட்டின், அபிஜினின் இந்த மாதிரியான ஃப்ளேவனாய்ட்ஸ் இதில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்பட்டுட்டு இருக்கு. இந்த செடியினுடைய இலைகள் நம்ம உடம்புல உருவாகக்கூடிய ஆல்ஃபா கிளைகோசிடேஸை இன்ஹிபிட் பண்ணுறனால ஒரு நல்ல ஆன்டி டயபெட்டிக் கேரக்டர் இருக்கக்கூடிய பிளான்ட்டாகவும் கருதப்படுது. இந்த தாவரத்துக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கேரக்டர் இருக்கிறனால உடம்புல ஏற்படக்கூடிய வலிகள், கவுட், ஆர்த்ரைட்டிஸ்னால் ஏற்படக்கூடிய வலி, மூட்டுகளில் மொழிகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், இதை எல்லாத்தையும் குணப்படுத்துது. முக்கியமான கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல அங்கங்கே தேவையில்லாமல் தேங்கி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், நீருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கெட்ட நீர்னு உடம்புல, அதை இது வெளியேற்றுறதுக்கு உதவுது. அதாவது கிட்னி ஃபங்க்ஷனை நல்லபடியாக செய்ய வச்சு உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீரையெல்லாம் அது வெளியேற்றுறனால உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைஞ்சி அதில் நிவாரணம் கிடைக்குதுங்க. ட்ரெடிஷ்னலாக இந்த தாவரத்தை யூஸ் பண்ணினாலுமே சயின்டிஃபிக்காக கிளினிக்கலி டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இதில் இல்லைங்க. அதனால் அதிகமான ரிசர்ச் இந்த பிளான்ட்ல நமக்கு தேவைப்படுது. அதனால் இந்த தாவரத்தை யாரும் சாப்பிட்டீங்கன்னாலும் பெரியவங்க இல்லைன்னா டாக்டர்ஸோட அட்வைஸ் படி மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். See you, best wishes, bye bye.